அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தின் வாழ்க்கையை சிறப்படைய செய்வதற்கும் மனதில் உடலில் எழக்கூடிய ஆசைகளை நெறிப்படுத்துவதற்கும் ஒரு லட்சிய பிடிப்போடு வாழ்வதற்கும் கண்ணியமான முறையில் வாழ்வதற்கும் மனிதனுக்கு தந்த ஒரு பெரும் வரம் மனைவி. சகோதரர்களே, இந்த மனைவி என்ற இந்த பந்தத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்களில் சொல்வார். அதிலே முத்தாய்ப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை மவத்தத்தம் வரஹ்மா. அல்லாஹ்வுடைய பெரும் அத்தாட்சிகளில் ஒன்று அந்த இருவருக்கும் மத்தியில் காதலையும் கருணையும் நாம் ஏற்படுத்தியது என்று அல்லாஹ் சொல்வார். உண்மையிலேயே அல்லாஹ் கொடுத்த அந்த காதலும் கருணையும் நிச்சயமாக ஒரு சிறந்த தம்பதியாக நம்மை வாழ வைக்கும். சகோதரர்களே, ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு கண்ணியம் மிகுந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த கடைசி நபி வரைக்கும் பெரும்பாலான நபிமார்களுக்கு அல்லாஹ் ஜோடிகளை ஏற்படுத்தியிருந்தார். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஜோடிகள் அமையவில்லை. அதிலும் சில மனைவிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆண்களின் பேக் போனாக முதுகெலும்பாகவும் அல்லாஹ் ஆக்கினார். நபிமார்களின் சத்திய பயணத்திற்கு மோட்டிவேஷனாக உந்து சக்தியாகவும் சில மனைவிமார்கள் அமைந்திருந்தார்கள். அல்லாஹ் அமைத்து கொடுத்தான். சகோதரர்களே, குறிப்பாக ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆருயிர் மனைவி, இரண்டர கலந்தவர், உள்ளத்தால் அன்பால் நேசத்தால் காதலால் பாசத்தால் ஒன்றிணைந்தவர் அன்னை ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் இப்படி சொல்லுவாங்க. சகோதரர்களே, இன்னஹா மின் ஹைரின் நிசாயி ஹாதிஹில் உம்மா, நிச்சயமாக என்னுடைய மனைவி ஹதீஜா இந்த உம்மத்தில் தலை சிறந்த பெண் என்று சொல்வார்கள். நம்ம அவங்க சமைச்ச சாப்பாடை கூட நல்லா இருக்குதுன்னு சொல்ல தயங்குறோம். ஆனால் தன் மனைவியை உலகத்தில் சிறந்தவர் என்று சொல்லி காதலுக்கு ஒரு அழகான அழுத்தத்தை ஏற்படுத்தினார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். இன்னைக்கு ரீல்ஸ் போடுறதுலையும் வீடியோ போடுறதுலையும் தான் காதல் இருக்குதுன்னு சொல்லி சில தம்பதிகள் களமிறங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த காதலை விட அற்புதமான காதல் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய காதல். அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இந்த உம்மத்தில் தலை சிறந்தவர் என்னுடைய ஹதீஜா என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போது பார்த்தாலும் ஹதீஜாவை பற்றியே பேசுவதை பொறுத்து கொள்ளாத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இறந்து போய்விட்ட அந்த வயதானவரையே திரும்ப திரும்ப பேசுகிறீர்களே, அதைவிட சிறந்த மனைவி அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானே என்று கேட்கும்போது, எதற்கு இறந்தவரை திரும்ப திரும்ப சொல்கிறீர்கள் என்று சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னஹா கானத் வ கானத், அவர் அப்படி இருந்தார், அவர் இப்படி இருந்தார், அது மட்டுமல்ல கானலி மின்ஹா வலதுன், அவங்க மூலமாக தான் அல்லாஹ் எனக்கு குழந்தைகளே கொடுத்தான்னு சொல்லி சொன்னாங்க. மனைவியினுடைய ஞாபகம் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு நல்லறத்தை செய்து விடுவார்கள். குறிப்பாக குர்பானி கொடுக்கும் போதும் அன்னை ஹதீஜாவை நினைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சமையலை கொஞ்சம் அதிகப்படுத்தி அந்த குழம்பு பதார்த்தங்களை தன் மனைவியின் தோழிமார்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்து விடுவாங்க. இதுதான் உண்மையிலேயே பாசம். சகோதரர்களே, கல்யாணம் முடிஞ்ச உடனே 40 நாளுக்குள்ள இன்னொரு கல்யாணத்தை பண்றவனுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரைக்கும் மறுமணம் அவர்களுக்கு நடந்தது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் கபருக்கு போகின்ற வரைக்கும் ஹதீஜாவை அழிக்க முடியவில்லை. தெரியுமா உங்களுக்கு? கபருக்கு போகின்ற வரைக்கும் ஹதீஜாவை அழிக்க முடியவில்லை. சொல்லுவாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எனக்கு தந்த ரிசுக்குன்னுவாங்க. ரிசுக்குன்றது உச்சக்கட்ட வார்த்தை. அந்த வார்த்தையை தான் அருமையான மனைவிக்கு போடுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிகராக யாரையுமே எனக்கு தரலன்னு கடைசி வரைக்கும் இருந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் காதல். சகோதரர்களே, மனைவி இறந்த பின்பு மறுமணம் செய்வதில் தவறில்லை. ஆனால் அந்த மறுமணம் செய்தாலும் கூட ஆரம்ப மனைவி தன்னுடைய பழைய மனைவி அவருடைய நினைவாக நல்லறங்களை செய்வதில் தான் உண்மையிலேயே பெரிய காதல் இருக்கிறது. சகோதரர்களே, அதை இப்போ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அதனால் மனைவியை ரொம்ப நேசிக்கணும். ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களை ரொம்ப பலகீனமாக படைச்சிருக்கிறான். அந்த பலகீனத்திற்கு பலம் கொடுக்கறதுக்கு தான் ஆண்களான நம்மளை படைச்சிருக்கிறான். நாமளே அவங்கள பலகீனப்படுத்திட்டோண்டா பலகீனத்துக்கு மேலே பலகீனத்தை எப்படி பேஸ் பண்ண முடியும்? அதனால் பப்ளிக்கில் திட்டுறது, அவங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிற மாதிரியான நடக்கிறதெல்லாம் ஒரு நல்ல உசிதமான செயல் அல்ல. பப்ளிக்கில் அவங்க மனைவியை பாராட்டுங்க, பப்ளிக்கில் வச்சு பாராட்டுங்க. அதை அவள் விரும்புவா. அவள் செய்கிற அந்த உணவு கொஞ்சம் முன்பின் இருந்தால் கூட நல்லா இருக்குதுப்பான்னு சொல்லி சொல்லுங்கள். அவள் உள்ளத்தெல்லாம் பூரிப்படைவா. நகநட்டும் பண்ட பாத்திரமும் அவள் எதிர்பார்க்கறதில்லை. உங்கள் வாயில் இருந்து வரக்கூடிய பாசமான வார்த்தைகளை தான் அவள் எதிர்பார்க்குறான். உங்கள் உள்ளத்தில் உதிக்கக்கூடிய காதலைத்தான் அவள் எதிர்பார்க்கிறாள். பெரும்பாலான பெண்களுடைய மனோபாவம் அப்படித்தான் இருக்கிறது. நகை நட்டு பீரோ கட்லு சொத்து சுகம்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, அதெல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அதிகமாக கணவனிடம் இருந்து லவ்வை தான் எதிர்பார்க்குறாங்க. அதை கொடுக்க மறக்கக்கூடாது. சுன்னத்து, அது அற்புதமான வழிமுறை.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வாய்க்கப்பட்ட துணைவியரையும் நமக்கு வாய்க்கப்பட்ட துணைவியரையும் அல்லாஹ் பரக்கத்தாக ஆக்கி வைப்பானாக, ரஹமத்திற்குரியவர்களாக ஆக்கி வைப்பானாக. நாம் அதில் முன்பின் தவறுகள் செய்திருப்பின் அல்லாவும் மன்னிப்பானாக, அந்த பெண்டிரையும் அல்லாஹ் மன்னிக்க செய்வானாக. இந்த காணொளியை கண்ட நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ். இது போன்ற நல்ல விஷயங்களை பிறருக்கும் பகிர்ந்து பிற மக்களுடைய நேர்வழிக்கும் உறுதுணையாக இருங்கள். இது போன்ற நலிந்த சேனல்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.